கட்டின புருஷன் துருவஞ்சினா அப்படியே அப்படி என்ன பொழப்பு? தப்பு செய்யாது என்ன இன்னொருத்தர் போட்டோ நீயா வச்சுட்டு என்ன கேட்காத. அம்மா 10 பேர் போய் அந்த உடனே வச்சுக்கணும் இல்லை? இதுக்கு மேல அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சு நிரூபிடான்னு தான் நான் சொல்றேன். கண்ணால் பார்த்து தான் பார்க்குறேன். கண்ணால பாத்தீங்க என் வீட்டிலே வாங்குறான், என் வீட்டிலே இருக்கிறான். உங்க பேரு? வேலு. வேலை என்ன பண்றீங்க? கண்டன டிரைவர். கண்டெய்னர் டிரைவரா? பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் ஓட்டுவீங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டுவீங்க? 40 அடி மேடம். 40 அடியா? கஷ்டமா இருக்காது கண்ட்ரோல் பண்ணுறது? பழகிச்சேன் மேடம். அப்படியா? என்ன பிரச்சனை? இந்த ஒய்ஃபு ஆரம்பிச்சு வைஃப் என்ன பிரச்சனை? வீட்டில் யாரையோ வந்து தங்க வைக்குது மேடம். அவங்க இருக்க பசங்கள்லாம் வராங்க. 7 வருஷத்துக்கு கல்யாணம். பிரச்சனை மேலே பிரச்சனை அடிமண்ணு வந்து வாங்கினேக்குது. பசங்க இருக்கா உங்களுக்கு? பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன வயசாச்சு? பையன் ஒன்றாவது போகிறான், பொண்ணு அம்மா வீட்டுக்குது. ஒரு 2 பேரும் பிரிஞ்சுட்டிங்களா? ரொம்ப கஷ்டம் மேடம். ரொம்ப சொல்ல முடியல, சொல்லுங்க. வெளியில் சொல்ல முடியல. ரொம்ப நாளாக ஒன்றுக்கு இது மாட்டாது. நான் கண்டுக்கல. அது ஊருக்கு போய் சில சந்தோஷமாக தான் போச்சு. ஊருக்கு சண்டைலாம் போடணும், நல்லா தான் போச்சு. அப்புறம் பீரோ சவியில் இருந்துச்சு பறிச்சு பீரோ எடுத்து பாரு. அந்த போட்டா அவன் போட்டா குழந்தை போட்டா இவன் போட்டலாம் வச்சுட்டு ஒன்றா வச்சுக்குது. எல்லாம் இதான் எத்தனை தாலி அடமானம் வச்சுட்டுக்குது. நட்டு வச்சுக்குது. எனக்கு தெரியாது. கேட்டால் நீ என்னடா கேட்குறது? அப்படி கேட்குது. செல்லு ரெக்கார்டிங் எல்லாம் வச்சுக்கிறேன். அசியமாக கேட்குது. ரொம்ப கொடுமை பண்ணுறது மேடம். ரொம்ப நாளாக ஒன்று இருக்குது. உங்களுக்கு குடிக்கிறது பழக்கம்? எனக்கு எந்த பழக்கம் இல்லை மேடம். வீட்டுக்கு வந்து 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு வச்சு தான் வரும். நான் வீட்டுக்கு வரும்போது எந்த குறவும் இல்லை. தாலி போய் அடமானம் வச்சு 1 வருஷம் ஆகுது தாலி வச்சு. எனக்கே தெரியாது. அப்படி என்ன தேவை உங்களுக்கு? தெரியல மேடம் என்னன்னு. நான் கஷ்டம். நான் சம்பாஷணை கொடுப்பேன், கொடுக்காம லங்க மாட்டேன். சம்பாஷணை கொடுப்பேன். என்ன தப்பு பண்ணுறாங்க? வீட்டுக்கார நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுது. எதனா பண்ணிடுது. கேட்டால் என்ன எதனா திருப்பி நான் கேட்டால் நான் ஆளுக்குள்ளாம் அது ஆகிட்டு நான் எதனா பண்ணிப்பேன். மிரட்டுறாங்க. ரொம்ப கொடுப்பு பண்ணு மேடம். ரொம்ப சித்திரவாது. சத்தியமாக சொல்கிறேன், மனசில் சொல்லுவேன். ரொம்ப கொடுமனு. எனக்கு எந்த பழக்கம் இல்லை. வருவேன், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் மேடம். வீட்டுக்கு வந்தால் வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டேன். டீ கடை கூட போக மாட்டேன். வீட்டுக்குள்ளே தான் வெளியெல்லாம் வர மாட்டேன். யாரோட பசங்க கூட சேர்ந்து எங்கேயும் போக மாட்டேன். அது நம்மளுக்கு இந்த துரோகம் வந்தது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆரம்பித்த போது எப்படி இருந்தது? இல்லை மேடம், கல்யாணம் பண்ணால் வந்து இது மாதிரி தான் பொண்ணு மேடம். இது கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிச்சு மேடம். கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிச்சு. அதெல்லாம் அவங்க ஒன்றே சொன்னாங்க, வேணாம் அந்த பொண்ணு வேணான்னு சொன்னாங்க. நாங்கள் எதை ஆர்வத்தில் ஏதோ பொண்ணு கல்யாணம் பண்ணுது, லவ் பண்ணுறது அசல்ட்டு ஸ்கூலுக்கு சொல்ல நாங்களும் கல்யாணம் பண்ணோம். எங்களுக்கு 1 சவரம் நகை போட்டோம் மேடம். ஒரு 1/4 சவரம் போட்டாங்க. எனக்கு இது போட்டாங்க, செயின் 6 சவரம் போட்டாங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு போடல மேடம். அது கூட கேட்கல. சரி நகை திருட்டு போச்சுட்டாங்க, அது கூட நான் எதுவும் கேட்கல. வேணா விட்டுருமான்னு என் பொண்டாடி சுத்தமாக இருந்தால் போதும்னு நினச்சேன். இது மாதிரி பண்ணால் நான் என்ன மேடம் பண்ணுறது? சந்தேகப்படுறீங்களா தேவையில்லாமல்? எனக்கு என்ன மேடம் பண்ணுறது? அம்மாவா? என்னம்மா பிரச்சனை? அன்னைக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன். அதுலேருந்து எங்களுக்கு சித்திரவதை தான் அந்த பொண்ணால். என்ன பண்ணுறாங்க? அப்பாவோட அக்கா பேத்தி அவங்க சொந்தம் தான். நிச்சயம் பண்ணும்போது பிரச்சனை வந்தது. அப்பயே நான் வேணாம் சொன்னேன் மேடம். என்ன பிரச்சனை வந்தது? நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ஒரு பாவாடை கொண்டு போகல. அம்மா புடவை எடுத்துட்டாங்க, பாவாடை மிஸ் பண்ணிட்டாங்க வீட்டில். அதை கொண்டு போகாததுக்காக அவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு பாவாடை தானேம்மா, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இல்லை பாவாடைலாம் ஒரு புடவை மட்டும் கட்டின்னு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. அப்போவே இன்னும் இதுக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு பாவாடைக்காக இப்படி பேசுறியம்மா அப்படின்னு சொன்னால் இவங்க பேசலை, இன்னும் சொந்தக்கார் பேசுனாங்க. சொந்தக்கார் பேசுனதுக்கு சரி இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கு, இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேணாம்மா, எனக்கு பிரச்சனை வேணாம், இப்பயும் முடிச்சிக்கலாம், நம்ம வேணாம் கல்யாணமே வேணாம், விட்டுரு, நிச்சயம் தானே பண்ணியிருக்கோம், வேணாம் நிச்சயம் கூட பண்ணல, வேண்டாம்மா அப்படியே போயிடலாம்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க வேணாம்மா, பார்த்துட்டோம், பொண்ணு பார்த்துட்டு சொந்தம் இது விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வந்து நகை தொலைஞ்சி போச்சு அப்படின்னாங்க. அதுவும் அம்மா அண்ணனோட ஓனரு வேணாம்மா தாலி கட்டாத அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க சொந்தம்மா, நானும் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன், நகை எடுத்தாங்க போனாங்க, அது தொலைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க, சரி நம்பம்மா அப்படி சொல்லிட்டு தாலி கட்ட சொன்னாங்க. அம்மா கட்டினாங்க. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் மேலே பிரச்சனை தான் வந்ததை தவிர பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை. ஒரு முறை இல்லை மேம், 3 முறை பஞ்சாயத்து போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் பிரச்சனை தெரியல. என்ன மாதிரி பிரச்சனை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை மேம், சண்டை போட்டுன்னு போகிறது அம்மா வீட்டுக்கு,
6 மாதம் ஊரில், அங்கக்குவா 6 மாதம் அங்கே, 6 மாதம் ஊரில், 6 மாதம் இங்கே. அதே மாதிரி பிரச்சனை மேம். பஞ்சாயத்து போட்டு போட்டு 3 முறை பஞ்சாயத்து முறை போட்டு கூட்டினு அந்த முடியல மேடம். போட்டு என்ன 8 முடியல தான் திங்கக்கிழமை முடியல இந்த சொல்லிட்டு டிவி இங்க உன்னை வந்துட்டோம் நாங்க. பார்த்தேன். அதுதான் நான் உடனே உனக்கு நான் ஃபோன் பண்ணது, உனக்கு நான் ஃபோன் முடியல நம்பர் மேடம். எழுதி உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். 3 முறை பஞ்சாயத்து போட்டோம், ஊரில் பஞ்சாயத்து போட்டோம். பஞ்சாயத்து போய் கூட்டின்னு வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதே தான் போகிறது. இங்கே பிரச்சனை இல்லாமல் போகிறது, அங்கே போய் பிரச்சனை பண்ணுறது. இதே தான் நடக்குது மேடம் தொடர்ந்து. அவர் வேற விதமா சொல்றாரு மனைவி. அது இப்போ நடந்திருக்கு மேடம். இப்போ நடந்தது அது. என்ன நடந்தது? இப்போ வந்து ஊரில் வந்திருக்காங்க. அண்ணன் வண்டி இப்போ தனியாக போகணும், தனியாக அம்மா கொடுக்க கூட இல்லை, தனியாக போகணும் சொன்னாங்க. தனியாகவும் வச்சாச்சு. 1 வருஷம் அவர் தனியாக போயிட்டு அண்ணன் 12 மணி நைட்டுக்கு வண்டிக்கு போயிருக்கிறாரு. ஜோன்ற மலையில் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, வரேப்பான்னு. வரலன்னு சொன்னோடனே ஒரு பையனை வர வச்சுறாங்க. எப்படி தெரியும்? அண்ணன் வந்து லோடு போகும்போது அதே ரோடில் போகும்போது அங்கே வண்டி நிறுத்திருக்காரு. அவர் வந்து வண்டி நிறுத்தி வீட்டுக்கு போயிருக்காரு. அது பார்த்துருக்காரு. என்னம்மா மறுநாள் காலையில் வந்து என்னம்மா பிரபு வண்டி நிற்குதுன்னா சிரிக்கிறாங்களாம். எல்லாத்தையும் சித்திராங்க மேடம். எல்லாத்தையும் இது எல்லாமே ஓப்பனாக நடந்திருக்கு மேடம். இது நடந்திருக்கு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டே சரணம் ஒன்றும் அவசியம் இல்லைடா. என்னடா நீ என்ன ஆம்பளையாடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைடா. இல்லை மேடம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டே வா, என்னது இல்லை உன் தாலி கழட்டி தண்ணியில் போட வந்து எடுத்துன்னு போடா. ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்குது மேடம். அந்த ரிக்கார்ட் இருக்குது. அது இருக்கு. நாங்கள் வந்து நானும் ஒரு பொண்ணு மேடம், சரிங்களா? இன்னொரு பொண்ணு மேலே பழி சொல்லணும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அந்த பொண்ணு வந்து சொந்தம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ பிரச்சனை பண்ணுது. ஆனால் பார்த்தா ஒன்றுமே தெரியாதும் அழுந்தே சாதிக்குது மேடம். அது அவ்வளோ பிரச்சனை பண்ணுது மேடம். அந்த ரிக்கார்டு எடுத்து வச்சு இல்லை அது அப்புறம் பார்ப்பாங்க மேடம். அப்புறமா கூட பாருங்க, டேபிள் வச்சு பாருங்க. நீங்க எல்லா பிரச்சனையும் அதனால தான் மேடம் வருது. இப்போ என்ன முடிவில் வேணாம்மா பிள்ளைய மருந்து குடிச்சு செத்து போடுறதுக்குங்கிறம்மா மேடம். மருந்து குடிச்சிட்டு வயிற்றுல ஏதோ போட்டுருந்தாங்க மேடம். இப்போ திருப்பத்திற்கு போயிட்டு நாங்கள் கூட்டின்னு போய் எடுத்துட்டு வந்தோம். இல்லைன்னா மேடம் இன்னொரு உயிர் இருந்திருக்காது மேடம். செத்து போயிருப்ப இந்த பிரச்சனையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்கு மேடம் எங்களுக்கு. அது இருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியல. இங்கே வந்து இன்னொருத்தன் ஃபோட்டோவில் இருக்கிறது இன்னொரு நிறைய பேர் மேடம். இதெல்லாம் நிறைய பேர் அவன் சொல்கிறான மேடம். இருந்தாலும் உன் மடியிலே உயிரை விட்டுறேன். 2 ஆம்பளை பசங்க எனக்கு ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு பண்றாங்க மேடம். ஒரு பையன் எங்க கட்டுப்படி எனக்கு கவனிக்கிறதுல. நான் உங்க மக்கள் எங்க ஆயா வேலைக்கு நான் போனேன். 1 வருஷம் மேடம் தனியாக போயிட்டு அம்மாவுக்கு அரிசியெல்லாம் நான் வாங்கி போட்டுருவோம் மேடம். வாடகை எப்படி மேடம் நான் கொடுக்க முடியும்? அது அவங்க சமாளிச்சு அவங்க வாடகை கொடுத்தாங்க. பெரிய பையன் கண்டுக்கிறதுல மேடம். அவங்க குடும்பம் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவங்க குடும்பம் அவங்க கரெக்டாக எப்பவுமே எங்கள் அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மா நான் எப்போ காலி பண்ணிட்டு இன்னொரு விஷயம் மேடம், 6வது தான் படிச்சிருக்காரு. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, சுத்தமாக தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் சைன் மட்டும் தான் போடுவார், மற்ற எதுவுமே தெரியாது. ஒரு ஃபோன் வந்து எப்படி அட்டன் பண்ணி பேசணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எதுவுமே தெரியாது. எழுதவும் படிக்கவும் தெரியாது. இருக்கும் கையெழுத்து மட்டும் போடுவோம். நீ எங்கே போறியா அதில் போய் கையெழுத்து போட்டு வந்துடுவோம், கண்ணை முடிக்கணும். அவ்வளோதான். அதை படிச்சு பார்த்தா தெரியும். இவள்தான் பிரச்சனை. பிள்ளைக்கு பயந்து. உங்க பையனுக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லையா? என்னமே இருந்தது மேடம், இருந்தது. தண்ணி போட்டுருந்தாரு, நான் சொல்றேன் தண்ணி போட்டுருந்தாரு. ஆனா இப்ப இல்ல. இப்பெல்லாம் அந்த கெட்ட பழக்கம் இல்லாம ஒரு பொண்ணுங்களை பச்சு சிதிக்க மாட்டாமா. ஒரு பொண்ணுங்களை பார்த்து கூட அது சொல்றா மேம். அந்த பொண்ணு சொல்லிட்டா மேம், என்னப்பா நீ வண்டிக்கு போறே, நீ பொண்ணு லவ் பண்ணதே இல்லையா? என்ன உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமா அப்படின்னு கேக்குறேன். ஆம்பளைக்கு ஒரு நாய் கேக்குதா மேடம்? ஒரு நாயமான்னு கேக்குறோம். பொம்பளைக்கு ஒரு நியாயம், ஆம்பளைக்கு ஒரு நியாயமா கேக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் நான் சொல்றேன் மேடம், நான் ஓப்பனா சொல்றேன். எங்க அண்ணன் இது வரைக்கும் ஒரு பொண்ணு அப்படி லவ் பண்ணது என்னன்னு கேட்பாங்க, திருப்பி நம்ம கிட்ட கேட்பாங்க மேடம். அவங்க எங்க அண்ணன் பெரிய அண்ணன் சும்மா பொண்ணுங்களை இப்படித்தான் பண்ணுவார், சும்மா மேக்கப் பண்ணுவார், அவ்வளவுதான். இது அது கூட இல்லை மேடம். நான் ஓப்பனா எல்லாம் சொல்றேன் மேடம் உங்ககிட்ட. பேர் என்னம்மா? பவித்ரா. என்னம்மா பிரச்சனை? தனியாக நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுமா, என்ன பிரச்சனை? அவங்க என்ன மேம் சொன்னாங்க? நீ சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இது வந்து கல்யாணத்துக்கு வந்து 5 சவர நகை போடுறான்னு பேசினாங்க. பேசுனதுக்கு 5 சவரத்தில் 2.25 சவர நகை எனக்கு எடுத்தாங்க. அவருக்கு 1/2 சவர கழுத்து செயின் எடுத்தாங்க. எடுத்ததே என் நகை வந்து சொந்தத்துலேயே யாரோ எடுத்துக்கினாங்க. எடுத்துக்கினால அதுக்கு அம்மா என்னால் இப்போ முடியாது, கொஞ்ச நாள் அம்மா அப்பா வயசானவங்க, கொஞ்ச நாள் கழித்து நான் போடுறேம்மா, என் கையில் தெம்பு இருக்கும்போது நான் போட்டுறேன், உன் நகை நான் என்றைக்குமே விட்டுற மாட்டேன் சொல்லி பேசினாங்க. சரி இவங்களும் என்னன்ட்டாங்க, சரி
நகை இல்லைன்னா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் சரி அப்படி இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லி பேசினாங்க. பேசுனதுக்கு இல்லை எனக்கு நகை வேணாம், பொண்ணு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி பேசினாங்க. அது மாதிரி சொல்லிட்டு திரும்ப அங்கே போயிட்டு நிறைய என்னை வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கேட்பார், ஏன் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நகை போட்டுனுட்டியா? அவங்க கேட்பாங்க, ஏன் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நகை ஏதாவது எட்டுன்னு வந்து கொடுத்துட்டுக்கிறியா, எதுக்கு நீ இது மாதிரி எல்லாம் பண்ணுற சொல்லிட்டா பேசுவாங்க. நகை தானம்மா போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு நான் அம்மாங்கிட்ட ஒரு நாள் சொல்லி அழுவேன், அண்ணாங்கிட்ட சொல்லி அழுவேன். அப்புறம் இவங்களே இருக்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் டிரைவிங் வேலை செய்கிறாரு, கிளினிக் டிரைவிங்கில் யாருன்னா கூட்டின்னு போக ஆள் வந்தாங்கன்னா அவங்க தண்ணி கேட்டால், இப்போ நம்ம வந்தோம்னா கூட ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டு கேட்டாக்கா தண்ணி கொடுக்குறது வழக்கம் தான். நம்ம அந்த தண்ணி கொடுத்தாக்கா நீ அவனை வச்சுன்னு இருக்கியா? யார்? மாமியார் சொன்னது. இன்னொருத்தர் நாத்தனார் சொல்கிறாங்க, இன்னும் அவங்ககிட்ட நீ பேசுகிற, அதுதான் உண்மை. தண்ணி கொடுக்குறதுல வச்சுக்கிறாங்களா மேம்? நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ என்ன, நீயும் பொண்ணு நானும் பொண்ணு தானே? அப்படி என்ன நான் அந்த நாள் அப்போதுலேருந்தே கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. இன்னும் நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம், ஒன்றா இருந்து நிம்மதின்றதே இல்லை மேம். நாங்கள் அவர் வந்து என்ன தெரியுமா, அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறது, அவங்க வீட்டுக்கு ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. எது ஒரு ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுக்கு எல்லாருமே ஒன்றா சேருவாங்க. லாஸ்ட்டாக தான் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இப்போ என்னன்ற, நீ வேறு ஒருத்தங்கிட்ட இருக்க, வேறு ஒருத்தங்கிட்ட போய் வந்தேன்னா உன்னால் நிரூபிக்க முடியுதா? சொல்லு, நிரூபி. நான் அதை தான் சொல்கிறேன். உன்னால் எவன் சொன்னான்னா அவனை எட்டுன்னு சேர்த்து நான் கேட்குறேன். அது போலீஸ் ஸ்டேஷனில் கூட இதுக்காகவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேம். வரவே அவனை வர வச்சு உண்மை நேர் 2 பேர் எதிர் மூலியமாக வச்சு பேசு, நான் கேட்குறேன்னு தான் நானும் சொன்னேன். அப்போ மழுப்பிட்டு இல்லை அவங்கெல்லாம் வரமாட்டாங்கோ, ஏன் வரான் அவங்களான்னு சொல்லிட்டு அன்றைக்கி மழுப்பிட்டு இப்போ இது மாதிரி பேசினா கம்னு இருப்பேன். சொல்லுங்கள் மேம். உனக்கு பிடிக்கலையாம்மா அவரோட வாய? பிடிக்கிறதெல்லாம் இல்லை மேம். அவரை பற்றி எனக்கு தான் தெரியும். அவர் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி சாஞ்சுக்குவார். அவர் பிடிக்காதே. நான் இவ்வளோ நாள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதால் நான் எவ்வளோ அடி அப்படி ஸ்டேஷன்லாம் கூட காமிச்சிக்கிறேன், ஜல்லிக்காரன்லாம் கூட அடித்து என்னை சாவடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போ கூட நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீட்டில். நான் என்ன இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை? இதுதான் மேடம் சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த வீட்டுக்கு வந்தது இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ண இருக்குது. கேளுங்க அவள்கிட்ட. நீங்களே கேளுங்க, நான் கேட்குறேன். சொன்னால் கூட எனக்கு பதில் வராது, ரிட்டன் வராது. எனக்கு அசிங்கப்படுத்து ஊரெல்லாம் அசிங்கப்படுத்து தான். ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தது செய்யாத ஒன்று செஞ்சுன்னு சொன்னாக்கா அன்றைக்கி நான் நேரடி நிப்பாட்டினல, அன்றைக்கி நீ சொல்ல வேண்டியதானே. அன்றைக்கி அவனை கூப்பிடுன்னு சொன்னேன், மறைச்சா சொன்னேன் நான். ஏன் இவ்வளோ வெறுப்பும் இல்லை? சொல்லு பிரவிதா. அப்போதுலேருந்தே அவங்களுக்கு என்ன ஆகாது மேம். அதுதான். அப்புறம் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணாங்க? கல்யாணம் பண்ணாங்கன்னா நகைக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க, வேற என்னத்துக்கு? நகையே கொண்டு வரலையே நீ? அதுதான், அதனால தான் இந்த வெறுப்பு. அப்ப கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாமே? என் பொண்ணு என் 3 பிள்ளை சாட்சியா அந்த நகையை பத்தி நக்கட்ட என் பிள்ளைங்களை இன்னைக்கே எடுத்து நான் முள்ளிங்கிறேன். நகை தொலைஞ்சின்னு சொன்னாங்க மேடம். நகை தொலைஞ்சிருச்சுன்னு கூட தாலி கட்ட மாட்டான்னு ஏன் சொன்னாங்க. உங்க வீட்டுக்கு அவர் சொல்லியா நகை என்ன எடுத்துன்னு போட்டுக்கிறேன்ட்டு கேட்கல அவரு? எதுவுமே அந்த இப்ப எப்படிமா பேசினா உங்களாண்ட மேடம்? எப்படி பேசினாமா? அம்மா ஒரு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் எட்டுன்னு வந்துக்கிறீங்க. ஒண்ணு என்ன 10 பேச்சுமா அப்படி தான் ஒருத்தர் எட்டுன்னு போய் விட்டீங்க, அனாமத்தா போயிட்டா. அது மாதிரி என்ன தள்ளிட்டு இன்னொன்னு கட்டுறீங்க. ஒண்ணு என்ன அம்மா கத்துன்னு சொல்லிக்கிறேன். நீ தான் கேரளால பொண்ணு பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிற. பாருங்க மேடம், நீங்களே பாருங்க. யார்கிட்ட சொல்லிக்கிறேன் மேடம்? அது காட்டு செல்லு மேடம். அது கத்தாது. காட்டு செல்லு சாமி, உன் காலை கூட பிடிச்சிரு. அது காட்டு செல்லு முன்ன கேரளால என் புள்ளிக்கு பொண்ணு பாத்துக்கன்னு சொன்னா அதை காட்டு செல்லு அந்த ஆளு இன்னைக்கு காட்டிட்டு போகணும். ஆகும் மேடம், இந்த ஒரு வாழ்க்கை தேவை மேடம். அந்த பையன் கொண்டே போதும். அவனுக்கு மனசாமி, அவனுக்கு அந்த ஒரு பையனெல்லாம் தரதுல பையனுக்கும் எனக்கு என்கிட்டே கொடுங்க. ஏன் பையனை மட்டும் நீ எடுத்துக்கிற? பாருங்க மேடம். பாருங்க மேடம், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். அந்த அடி உதவி வாயின் கூட அன்னைக்கு சாவர மாதிரி அடிச்சாங்களே, எந்த மாமி வந்து கேட்டா, எந்த நாத்தனை வந்து கேட்டா சொல்லுங்க. இன்னைக்கு என் புள்ள செத்துக்கு நீ அந்த நாய் வந்து பொடாட்டி நான் கூட போய் செத்துருப்பேன். அன்னைக்கு என் அப்பா அம்மாவே இல்லைன்னா நான் கூட செத்துருப்பேன். செத்துந்தா 8 நாள் ஆயிட்டுக்கும். அவங்க எதுன்னு ஒண்ணு பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க. கம்னு எதுக்கு சண்டை ஆச்சு? நல்லபடியா இட்டுன்னு வந்து விட்டாங்க. அதுதான் சொல்றேன் மேம். திருவிழாக்கு இட்டுன்னு வந்து நல்லபடியா விட்டாரு. விட்டுட்டு நான் ஒரு 2 மாசம் இருன்னு சொன்னதுக்கு சரி நான் இங்கெல்லாம் நிக்கல, நான் கூடவே வரேன் சொன்னதுக்கு செல்லை எடுத்து இட்டாரு. கிளம்பிட்டேன் நானும், குழந்தைக்கு நானும் துணியை மாத்தின்னு கிளம்பிட்டு செல்லை தூக்கி இட்டாரு பாரு. கொஞ்சம் இல்லைனா மூஞ்சி மேலே வந்துருக்கும்.
அந்த செல்லு டிஸ்பிளே எல்லாம் கூட உடஞ்சிச்சா இல்லை கேளுங்க மேம். அவர் ம். வரேன்னு சொன்னதுக்கு, ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அவர் அந்த மாதிரி பண்ணாரு. ம். வேணாம் நீ இங்கே இரு, நான் வந்து சித்திரை மாதம் இட்டுன்னு வந்து எல்லாரும் இங்கே விட்டு நான் அப்புறமா இப்போ கிளம்பலாம், ஊரோட செட்டில் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் தான். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா திடீர் ஏதோ பிரச்சனை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்டாரு. மேடம் அந்த போட்டோ கிட்டலாம் வந்துச்சுல, போட்டோ அதெல்லாம் வந்துச்சுல. மேம் நான் ஒன்று சொல்லிட்டேன், இவருக்கு வண்டியிலேருந்து வராரு மேம். வண்டியிலேருந்து வரும்போது ஜெராக்ஸுங்கோ, இன்னும் ஃபோட்டோ, லைசன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் கேட்குறேன், இந்த ஃபோட்டோலாம் எதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குற, லைசன்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துன்னு வந்து தரேன்னு சொல்லிட்டு. மேடம் என் போட்டோ கொடுத்து போட்டோக்கில் வச்சா பரவாயில்ல, அடுத்தவன் போட்டோ எடுத்து வந்து நான் கொடுப்பேனா, வச்சுக்க போட்டோ வச்சுக்க நான் கொடுப்பேனா? நீ ஒரு அண்ணன் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து கொடுக்கல, சத்தியமா என் 2 புள்ள இருக்காது. நீ சொன்னேன்னு வச்சுக்க, என் 2 புள்ள இருக்காது. அடுத்தவன் போட்டோ எடுத்து வந்து கொடுத்து வரையும் நான் என்ன மேடம் பைக்கு வரானா? அப்ப தாஸ் போட்டோல எப்படி, தாஸ் ஜெராக்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் என்கிட்ட? லைசன்ஸ் எடுத்து செல்லாத போட்டோ அவர் தான் எடுத்துன்னு வந்தாரு, ஒரு நோட்டை புக்கோட சேர்த்து எடுத்துன்னு வந்துக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அவருக்கு உண்மையா இருக்கல சொல்றாங்க. அதானே உங்களுக்கு பிரச்சனை? அவ பதில் சொல்லுவா அதுக்கு. அதுதான் நான் அப்பவே கேட்கறேன், உனக்கு யார் சொன்னது, சொன்னவங்களை எட்டுன்னு நிப்பாட்டுன்னு தான் நான் சொல்றேன். இப்போ இல்லை ஒத்தடனே திருப்பி என்கிட்ட நேரடியே இட்லான்னு தான் நான் சொல்றேன். இருங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிறேன். அவனே நீங்க அம்மா சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டுனா நீ பாடுற, அவ கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றவங்க பேச்ச கேட்டுனா நீ ஆடுற. நேரடியே எட்டுன்னு நிப்பாட்டுன்னா நான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன நாள்ல இருந்து நான் சொல்றேன், நேரடியே எட்டுன்னு நிப்பாட்டு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல, உங்களுக்கு என்ன உங்க மனைவியில கம்பெனி? எனக்கு என்ன சந்தேகம்னா இதில் வந்து பார்த்து இந்த ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து பார்த்தியா, அதில் சந்தேகம் வந்துச்சு. என்ன போட்டோ? அந்த ஃபோட்டோலாம் எடுத்தாமா? வேண்டாம் என்ன போட்டோ சொல்லுங்க. அவன் போட்டா, அந்த குழந்தை போட்டா, இவன் போட்டா ஜதியா வச்சுக்குது. 3 செப்பரேட் போட்டோ செப்பரேட்டா பர்ஃபெக்டா வச்சுக்குது. சரி, எப்போ வந்தது? இப்போ இந்த பீரோ சாய் கொடுன்னு கேட்டு பாரு. எப்போ இது? இது பொங்கலுக்கு முன்னாடி. இருங்கம்மா, நீங்க பேசாதீங்க. பொங்கலுக்கு பொங்கலா போய் ஊருக்கு போச்சுல, அப்பதான் இது வந்து ரிசல்ட். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க சண்டே போடல? அதுக்கு முன்னாடி சந்தேகம் இல்ல. அதுக்கு முன்னாடி சந்தேகம் பண்ணல. நான் எப்படி சந்தேகம் பண்ணா, அதுக்கு முன்னாடி சந்தேகம் இல்ல. என் பொண்டாடி தப்பு செஞ்சு பண்ண சந்தேகம் இல்ல. என் பொண்டாடி தப்பு செஞ்சு பண்ண நான் நம்பியோட தான் இருந்தேன். இந்த போட்டோ கிட்டலாம் வந்து முடிச்சு பாத்தியா, அப்பதான் சந்தேகம் வந்து கேட்டேன் நான். சரி, ஒரு நிமிஷம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 7 வருஷம். 7 வருஷமா இந்த பொங்கல்ல இருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை? அப்பதான் டவுட் வந்துச்சு எனக்கு. சரி, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல? எந்த பிரச்சனை டவுட் நீங்க சொன்ன கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கொடுமைப்படுத்துறா சொன்னீங்க மேடம். அப்ப வந்து சிந்தனை வந்து தான் இருந்துச்சு. நான் வந்துச்சு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அந்த போட்டோ வந்து உழுவே இன்னும் சந்தேகம் வந்துருச்சு. சரி, போட்டோ வந்தது. அடுத்தது வேற என்னது? இந்த போட்டோ தான். போட்டோக்கு ஒரு போட்டோ ஒண்டி. போட்டோ யாரு? இந்த போட்டோ யாரு? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா? பாஸ்போர்ட் சைஸ் அது பெருசா எடுத்துட்டு நான் பெருசா எடுத்தேன். பாஸ்போர்ட் சைஸ் ஒன்று இருக்குது, பெருசா போட்டோ எடுத்துக்கிறேன். இல்ல, அந்த பாஸ்போர்ட் சைஸ் பீரோல இருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை? பீரோல இருந்து உந்துச்சு கீழே, புடவை கீழே மடிச்சு வச்சுக்கிறாங்க. நான் ஏன் கட்டின போட்டாடி போய் அந்த போட்டோ வந்து வச்சுருமா? அந்த போட்டோ காட்ட சொல்லுங்க. இந்த போட்டோ வச்சுட்டு நான் சொல்லுவேன். போட்டோ இருக்கா? போட்டோ இருக்குது. போட்டோ கொடுங்களேன். யாரு சொல்லுமா அந்த போட்டோல? அதுல இருந்து தான் பிரச்சனையா? அதுக்கு முன்னந்தே உனக்கு பிரச்சனை, அதுல இருந்து பிரச்சனைன்னு இது பண்ணாத. நீ பேசாத. நான் இங்க பேசிக்கிறேன், அக்கா அம்மா கிட்ட பேசிட்டு நீ என்கிட்ட பேசாத. கட்டின புருஷன் துரோகம் அப்படியே என்ன பொழப்பு? நான் துரோகம் பண்ணி தானே வச்சுக்கேன், அவ்வளவுதான். கேட்கற கேள்வியா போன்ல ஆம்பளையான்னு? ஆமா, நீ எதுக்கு மறைஞ்சு நிக்கிற? எதுக்கு மறைஞ்சு நிக்கிற? வந்தார் மேம் ஊருக்கு வந்து குழந்தைய காட்டினாங்க, குழந்தைய காட்டல. எதுக்கு நீ குழந்தைய காட்டாத அவரை? நீ இப்ப இது பண்ண மாதிரி தான் நான் பெத்தேன். சொல்லுங்க. 2 வருஷம் ஆகுது மேடம் ஸ்கூல்ல சேர்த்தி. இன்னும் 1 வருஷம் அந்த ஸ்கூலுக்கு நிட்டு போறதுக்கு வக்கீல்ல. 6 மாசம் நான் எட்டு போறேன் வீட்டுக்கு. கேளு உன் பிள்ளைய எதுக்கு இட்டு போய் விடுறா? நீ கேளு அவரு. நீ கேட்காதனால தான் நீ இது மாதிரி இருக்குது. எனக்கு சக்தி இல்ல. நீ வாயை 2 கையில மூடி. நீ கேட்கணும். நீ பெருமையா கேட்க மாட்டாங்களா? எதுக்கு நீ ஆவுனா எட்டு போய் உங்க மாமியார் வீட்டுல விடுறேன்னு கேட்க மாட்டாங்களா? அவர் தான் விடுறாரு மேம். போனா வானா வரணும். இவங்களுக்கு நான் அது மாதிரி தான் இருக்கேன். ஸ்கூல்ல விட்டா வீட விட்டா ஸ்கூல் இப்படிதான் மேம் நான் இருக்கேன். அங்க கூட மேடம் இப்போ ஒண்ணு சொல்றேன். இப்போ ஊருக்கு போனாங்க பாத்தியா, அப்ப யார்கிட்டும் சொல்லவும் இல்ல. இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அண்ணன் போவேல கூட. நைட்டு 9 மணி நைட்டுக்கு இங்கேருந்து கோயம்பேடு 2 ஹவர், திருவட்டூர்ல இருந்து கோயம்பேட்டுல இருந்து நைட்டு வெடிகால் ஆயிடும் நம்ம ஊருக்கு போறதுக்கு வாணியம்படிக்கு. தனியா போயிட்டு தனியா வராங்க. அப்படியா? இப்ப கொண்டு போய் விடவே இல்லை மேடம். யாருமே தனியா தான் போச்சு தவிர. டவுட்டா இருந்தா கூட நீங்க யாருக்கிட்ட போன் பண்ணி கூட விசாரிங்க. சாமான கொண்டாந்து போட்டுட்டு. அப்படியாம்மா?
அப்படியா? இருங்க அவங்க சொல்லி முடியும். சாமானை கொண்டு வந்து போட்டுட்டு நைட்டுக்கு 9 மணிக்கு கிளம்புனாங்களா இல்லைன்னு கேளுங்களேன். கூட யாருமே போல, சின்ன குழந்தை தூக்கின்னு அது பாட்டு போச்சு. யாரும் அது? இது அவர் தான் மேம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு என்கிட்ட. பையனை கூப்பிடு, அவன் யார் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லுவான். சத்தியமா மேம் அது யாருன்னு எனக்கு தெரியாது மேம். சும்மா ஒரு போட்டோ கொடுத்து கபர்ட்ல வைக்க சொல்லுவாங்களா யாராச்சும்? அவர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு மேம். அதான். ஒவ்வொன்றும் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. ஃபோன் நம்பரை கூட எழுதி வைன்னு சொல்றாரு மேம் அவரு. அதுக்கப்புறம் அது திருப்பி கேட்டாக்கா நம்பரெல்லாம் எதுக்கு எழுதுற நீ என்ன திருப்பி கேட்கறாரு. தாலி கட்டம் புருஷன் போய் எடுத்து கொடுப்பான போட்டோவா? நீ எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்க, நீ எல்லாத்தையும் வந்து நான் சொல்றதை கேளு நீ பவித்ரா. எதுதான் இல்லன்னு நீ நான் சொல்றேன். ஆமா நான் கொடுத்து நான் நீ என்ன சொல்றதை சாதிச்சு நான் சொல்றதை சொல்லிக்கிற கேளு நீ? பவித்ரா. நீ எல்லாத்தையும் இப்போ உல்டா பண்ற எனக்கு தெரியும். என்ன நீ பத்தி ஏன் அது நானா? அதான் நீ எது கொடுத்துன்னு சொல்ற, எதுவுமே சரி, கொடுத்துன்னு எதுக்கு தான் ஊருக்கு சொல்ற. கிளம்பி போனோமா? யார் பஸ் ஏத்துனது கேளு மேம். யாரு பஸ் ஏத்துனது யாருன்னு கேளுங்க. யாரு? மேடம் கூட வந்தாங்க, கூட வந்து விட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பஸ் ஏத்துனது யாருன்னு கேக்குறாங்க. அப்போ இப்படி மாத்தி பேசுறது இல்லையா மேடம்? இது கூட யார் பஸ் ஏத்துனாங்க சொல்லுங்க. பஸ் ஏத்துனவங்க இருக்கட்டும், இவரும் கூட வந்து விட்டுட்டு வந்தாங்க சொன்னாங்க. கூட வந்து விட்டுட்டு அஜாக்ஸ்ல வந்தாங்க வந்து சொன்னாங்க. பஸ் ஏத்துனது யாருன்னு கேளு ஃபர்ஸ்ட். அங்க ஊருக்கு போன்னு சொல்றதே இவர்தான் மேம். நானே சொல்றேன் எதுக்கு ஊருக்கு போக சொன்னாங்க? கேளுங்க அவரவே. எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 2 மாசம் இரு, நான் வந்து கூட்டின்னு வந்துடுறேன். அந்த 2 மாசம் பட்ட வருஷம் தான் தெரிஞ்சிச்சு இந்த விஷயம். யாரு அது? நான் தப்பு செஞ்சேன்னா தப்பு செஞ்சு நிரூபிச்சுக்கோ. நான் தப்பு செய்யாத எட்டுனா இன்னொருத்த போட்டோ நீயா வச்சுட்டு என்ன கேட்காத. இது வந்து விளம்பரம் பண்றேன் நான் நிமிம்பட்டில். இந்த நிமிம்பட்டில் பார்த்தாலும் இவன் தான் சொல்லிட்டா. அது இப்ப என்ன சொல்றேன் நீ? அப்ப யாரு நீ அது? என்ன சொன்னாலும் கேட்கறேன். எனக்கு புரியல. என்ன? அவங்க அம்மா வீட்டுல, அவங்க அம்மா வீட்டாண்டி இது விளம்பரம் எங்க ஊருக்கும். பையனை கூப்பிட்டு கேளு மேடம். இருமா எங்க அம்மாவை கொடுங்க. இருமா மேடம், கூப்பிட்டு எங்க கேளுங்க. ஊருக்கும் நிம்மி இவங்க அம்மா வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நான் இது விளம்பரம் பண்றேன். ஆணிமுடி வரைக்கும் விளம்பரம் பண்றேன். இந்த போட்டா யாருன்னு சொல்லிட்டா அப்ப என்ன சொல்றேன்? அப்ப ஆமா, நீ ஒரு என்ன விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளுமா உங்களுக்கு கேளு. வயசாச்சுல்ல, வயசு ஆயிடுச்சு மேடம். பசங்க சண்டை இருந்தா கூட நீங்க அதை தீர்த்து வைக்கணும். அதான் தீர்த்து அதை வைக்கிறேன் விட்டுட்டு மேடம். இந்த மாதிரி பேசலாமா? இல்ல நான் தீர்த்து தான் வைக்கிறேன். நான் தீர்த்து வச்சு உன்னை 3 பையன் நான் இட்டுன்னு வந்தேன். 3 பஞ்சாயத்து மேடம். 3 பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு வந்து நான் வாழ்க்கை வச்சேன் இந்த வீட்டுல. 3 பஞ்சாயத்து பண்றதே அங்க நீதான், ஏற விடுறதே நீதான், அங்க சொல்லி கொடுக்கறது நான் சொல்லல. அதுதான். இருமா, இருமா. சொல்லி கொடுக்கறது மொத்தம் நீதான். அம்மா பேச்சுதான் மேம். மேம் இது வந்து பிரச்சனை வந்து எப்படி எப்படியோ எங்கேயோ போகுது மேடம். இது பிரச்சனை வந்து இது ஒரு இதா வரல. அதான் முடிவு பண்ணி தான் இட்டுன்னு வந்து உட்கார வச்சுக்கிறேன். தெரியல பாருங்க மேடம், ஆனா இது வந்து குடும்பத்துக்கு லாக்கி இல்லாத பேசுறாங்க மேடம் இவங்க எல்லாம். நாங்களாம் லாக்கி இல்ல குடும்பத்துக்கு, பிரச்சனை நீங்க தான் தீர்த்துட்டு- லாக்கியா இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்களா பிரச்சனை எல்லா தீர்த்துட்டு- குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. எவ்வளவு இல்லையா? பிரச்சனை இருக்கு மேடம். தீர்த்துட்டு தானே அது சரி தீர்த்துட்டு பண்ண. நம்ம குடும்பம் பண்றதுக்கு லாக்கியா பேசணும். நாம இப்படி பேசுறது எங்க மேடம் இதெல்லாம்? உங்க தம்பி தான் அவன் மேல பெரிய ஒரு பழிய போடுறாரு. பழி நான்லாம் பழி போடல மேடம். இல்ல மேடம், அவங்க ஊருக்காரே. நடந்தது தான் சொல்றேன் நானு. மேடம் நடந்தது தான் நான் சொல்றேன் நானு. அதான் சொல்றேன். நீ சொல்றல அன்னைக்கு 12 நைட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறேன். எந்த ஒரு ஆம்பளை பார்த்துட்டு சும்மாலாம் போக மாட்டான். அப்படியே ஆம்பளையா இல்லைன்னு கேட்டீங்க. என்ன? எந்த ஒரு ஆம்பளை பார்த்துட்டு சும்மா போக இப்ப சொன்னீங்க, மாட்டான். இப்ப ஆம்பளை அன்னைக்கே இல்லைன்னு. நிப்பாட்டிக்கணும். கை காலால புடிச்சதுன்னா அன்னைக்கு தெரிஞ்சுக்கும். நீ சொல்றது உண்மை இல்ல நான் சொல்றது உண்மையான்னு நீ தெரிஞ்சுக்கும். கேக்குற ஆம்பளையானு கேக்குற நீ ஒரு ஆம்பளையானு கேக்குற. செல்ல கேட்கல, ஆம்பளையானு கேட்கல. கேட்டேன். நீ எதுக்கு புள்ளைய மறைச்சிருக்குன்னு பாரு. அதனால புள்ளைய மறைச்சிட்டு போட்டு கேட்பாங்க. கேட்பேன். கேட்கலன்னு நான் சொல்ல, கேட்டேன்னு தான் சொல்றேன் நான். உட்காருங்க. உங்க அம்மா தானே? என்னம்மா? எதுவுமே பிரச்சனை இல்லை. பண்டிகை வந்தாங்க நல்ல மாதிரியா. பண்டிகை வந்து விட்டுட்டு போய் ஒரு 2 மாதம் கீட்டும். நான் போய் வரணும், 2 பையனும் வீட்டுக்கும் வந்தான். பிரச்சனைன்றது எண்ணுமே இல்லை, நல்ல மாதிரியே வந்தவங்க தான். அப்போ எவன்மா அவன்? யார் அவன்? உன் பொண்ணு வச்சுருக்கல யாரும் அவன்? என் பிள்ளைய கூப்பிட்டுவான். பிள்ளைய கூப்பிட்டுமா? கூப்பிடாமா? அவன் கூப்பிடுவான். தம்பியை கூப்பிடு. இது மேடம் சொன்ன கூப்பினாரு. என் புள்ள கட்டுப்படுத்தலாமா? புள்ள பார்த்தானா அதை? அவன் என் வீட்டுக்கு வந்ததை புள்ள பார்த்தானா? என்னது இப்படியா தான் அப்படா, எல்லாம் வச்சுன்னு எங்க- போடச்சா சரி, பொடைய கட்டி பேசாத. விட்டுரு. நான் என்னடா சும்மா வீண் பள்ளியெல்லாம் ஒரு பொண்ணு மேலே சமைத்தாது. 2 கல்யாணம் ஆன 4 முதலேருந்து இதே மாதிரி தான் இவங்க பிரச்சனை பண்றது. அன்னைக்கு மானான்னு விட்டுட்டு வேணுங்க தானே நீ? அன்னைக்கு மானான்னு சொன்ன அன்னைக்கு வேணான்னு சொன்னேன். விட்டுட்டு வேண்டியதானே? படிக்கிற பொண்ணு என்னத்துக்கு நீங்க கட்டின்னு போனீங்க? நான் அர்ஜென்ட் வேணாம். ரிசல்ட் கூட தெரியல. ரிசல்ட் கூட தெரியாத அர்ஜென்டா கல்யாணம் பண்ணாங்க. ஐயோ இல்ல நாங்களும் ஓடி வந்து கொடுத்துட்டோம். ஐயோ ஏற்பாடு கொஞ்சம் போய் விடு. நல்லா தின்றாங்க நான் கிட்ட சொல்றாங்க நல்லா. 3 மாசம்மா 5 மாசம் விட்டு போன. அந்த 5 மாசத்துக்கு 30 நாள் கொடுத்துக்கிறாமா அவன். இவன் 30 நாள் எடுத்து போய் கொடுத்துக்கிறாமா. ஐயோ 2ஆம் மாசம் போனான்.
2ஆம் அம்மா மாசம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். அம்மா ஒரு இது நிமிஷம். கேட்டுக்கம்மா. அம்மா உங்களுக்கு வயசாச்சு, நீங்க உங்க வேலைய என் பிள்ளைக்கு யார் நக்கறாங்களா? இருங்க நான் என் பேசுறேன். பொண்ணுல நான் தான் அவனுக்கு. நீங்க எவ்வளவு வெளிய எடுத்து வெயிட் கொடுக்குற நீ? பண்ணுங்க. நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ எடுத்து நீங்க கொடுக்குற வெளிய வெயிட் திருவிழாக்கு வந்து பண்ணுங்க. இரு என்ன இருமா. சொன்னேன்? இருமா இருமா. எவ்வளவு கொடுத்தேன்? நீங்க இருங்க ஹலோ. வர வருஷம் 10,000 15,000 எடுத்து தான் வரேன். அம்மா சத்தியமா என் 2 புள்ளைங்களை எடுத்து முழுங்கிடுவேன் உங்க கையில வாங்கினா என்ன உங்க கையில துட்டு வாங்கி இப்பதான் மேம் வந்து 6,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. 11,000 மேடம். 6,000 ரூபாய் அம்மாக்கு தெரிஞ்சு 6,000 ரூபாய். அது நீங்க தெரியாம ஒரு 5,000 விஷயம் ரூபாய். நான் சொல்லவா, அவங்க பொறுமை- வாழ விடுங்க. மேடம் பொறுமையா நீங்க பேசுறது ரெண்டு வேலை. பேரும் உங்க மேடம். வேலைய பாருங்களேன். இருமா விடுங்க. இரு. நாங்க விட்டுட்டு போயிருக்கோம். சரி, நீங்க வாங்க, வெளிய ஓ, wait நீ உட்காருமா நீ. விட்றா நீ. விடுங்க விடுங்க விடுங்க. விட்டுங்க. நீங்க வாமா. வெளிய வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே. வாமா, வாமா, வந்துட்டு போ. பொறுமையா பேசு. கத்தாத. இதுதான் நான் நினைச்சேன் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துருச்சு பாத்தியா. இவ்வளவு தப்பு செய்யலாம், நாங்க தப்பு செய்த உன்னை வச்சுக்கணுமா? 10 பேருக்கு போய் வந்தோட வச்சுக்கணும் இல்ல? 10 பேர்கிட்ட போய் வந்தா நீ பேசுற இருமா, இருமா, இருமா. யார் கேள்வி பதில் சொல்லு. அவன் எப்படி அவன்? எவன்டி அவனா நீ தான் பதில் சொல்லணும் அதுக்கு நீ என்ன தான் பதில் என் சொல்லணும்னு வாயை கலர நீ பைத்தியம் தான் பதில் சொல்லணும்ன்றேன் சொல்றனால உனக்கு வந்து ஆதேகம் உதட்டு சிந்துக்கிற. டேய் இதுக்கு மேல அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சுக்க நிரூபிடான்னு தான் நான் சொல்றேன் இருமா இருமா நிரூபிடா நீ. இருமா இருமா. நீ ஆவேசப்படாதே. இரு. ஹலோ. என்ன அடுத்த நினைச்சிருக்கீங்க நாள் பழி போட நீங்க மனசுல? மாட்டானு. பழி போட தான் பேசுறேன் நானு. பழி போட தான் பேசுறேன். நீங்க பாத்தீங்களா? நேர்ல பார்த்து தான் சொல்றேன் மேடம். கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பார்த்தா என்ன பாக்குறேன். கண்ணால பாத்தீங்க? என் வீட்லயே வாங்குறான். என் வீட்லயே இருக்கிறான். அவனே எனக்கு போன் பண்ணி சொல்றான், உன் பொண்டாடி மாமியார் வேண்டாம் என்கிட்ட வந்து அழுறாங்கன்னு. அவனே எனக்கு போன் பண்ணி சொல்றான். அந்த அம்மாவை அந்த தங்கச்சி அனுப்புங்களேன். அழுவாதம்மா. கொஞ்ச நேரமா ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பிரச்சனை கிளியரா பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அந்த பொண்ணை உட்கார வச்சு அவமானப்படுத்தணும். அம்மா இந்த அரங்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க பிரச்சனையை பற்றி ஓப்பனாக பேசுகிறதுக்கான அரங்கு. நீங்கள் இங்கே வந்து உட்காந்து அந்த பொண்ணு மேலே ஒரு பழி போடுறீங்கன்னா அதுக்கான ஆதாரம் இருக்குது. புரியுறதுங்களா? உங்கள் பையன் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை என்லார்ஜ் பண்ணிட்டு வந்து இது அவளோட பீரோவில் இருந்ததுன்னு சொல்லிட்டுனா அவ கள்ளத்தொடர்பு வச்சுருக்காங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த ஃபோட்டோ எப்படி வேணால் உள்ளே போயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதெல்லாம் ஆதாரமெல்லாம் கிடையாது. இவங்க தானே விளம்பரம் பண்றாங்க. யாரு விளம்பரம் இவங்க பண்ண? அவங்க மட்டும் விளம்பரம் பண்றாங்க. யாரு அவ்வளவு கேக்குறீங்க, இவங்க அவ்வளவு அவங்க கேள்வி மட்டும் கேக்குறேன். விளம்பரம் பண்றாங்க. என்ன எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க? ஆமா. டேய் உன்னாண்ட என்ன நடக்குது? நீ வண்டிக்கு தாலி கட்டி வச்சுக்கிற, எனக்கு தாலி கட்டி வச்சுக்கிற கூட அம்மா கேட்பாங்க. எப்ப அதே கேட்டாங்க? வண்டிக்கு தாலி கட்டி வச்சுக்கணும் எப்படி யாரு உங்களுக்கு அது தெரியும்? எப்படி? அவன் தான் சொன்னான் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி உங்க பையன் வந்து அவங்க ஊருக்கார பையனே சொல்லுதேம்மா. உங்களுக்கு வேற வேலையே இல்லையாமா? அது அவனுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். வேற வேலை இல்லையா? அவங்க மருமகளை பத்தி ஊருக்கார பையன் சொல்றது அதான் எல்லாம் நான் கேட்பேங்க. அன்னைக்கு நீ வந்து சொன்னியலடா, இன்னைக்கு வந்து அதே மாதிரி நான் நிஜமா சொல்றேன். கேட்டதுக்கு பசங்க வாழ்க்கைய கெடுக்காதீங்க. நாங்களாம் கிடக்க மாட்டோம். நீங்க என்ன நான் பண்ணணும்? வந்து 3 ஒரு நிமிஷம். பஞ்சம் பண்ணிட்டு வந்து வாழ வச்சேன். ஒரு நிமிஷம். பையன் வந்து மனைவிய பத்தி ரெக்கார்டு காமிச்சானா நீங்க என்ன சொல்லணும்? நீ இல்லைன்னு ஆச்சோ தான் சொன்னேன். மனைவி ஆச்சு. நான் இல்லன்னு தான் சொன்னேன். ஊருக்கார பையன் வந்து மருமகளை பத்தி சொன்னா எனக்கு தெரியும்டா என் மருமகளை பத்தி நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா சொல்லணும். என்னன்னு சொல்லல. யார்ட்ட வந்து? என்னன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கு பதில் சொல்லிக்குவேன். ஆ. இவனான வந்து சொல்லி இவன் வந்து அவன் முன்னாடி கேட்டு அவன் முன்னாடி வந்து இவனான்னு சொல்லி இவன் வந்து என்னன்னு சொன்னது சரிதானே? இந்த ஊட்டாண்டே வந்து சொல்லிட்டு போறான் மேடம். ஊட்டாண்டே வந்து சொல்லிட்டு போறான் என்ன மேடம். சொல்லிட்டு போனா? அவன் என் வீட்டுக்கு வந்தானு பாத்தியா, மொத்த ரிசல்ட்டும் வந்து ஊட்டான்னு சொல்லிட்டு போறான். என்ன ரிசல்ட்? இவன் வீட்டுக்கு வந்தான், நான் சொல்றேன். இருங்க என்ன ரிசல்ட்? அவன் வீட்டுக்கு வந்தது போனது எல்லாமே சொல்றான் மேடம். அவங்க ஊருக்காரன், அவன் பக்கத்து ஊருக்காரனே அவனே சொல்லிட்டு போறான், மொத்தத்தையும் சொல்லிட்டு போறான். ஒரு பொண்ணுக்கு எடுக்கணும்னு 10 பேர் சொல்றாங்க. 10 பேர் சொல்றது இல்ல, அவங்க ஊருக்காரன். அட, யாரு நிஜமா ஊருக்காரர் பாடுறாங்க. பேரை சொல்லுங்க. அவன் பேரு சரண்ராஜ். சரண்ராஜ் யாரு சரண்ராஜ்? சரண்ராஜ் சரண்ராஜ். அவன் வீட்டுக்கு வந்து போனவன் என்ன பேரு? பிரிவு. 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 நீங்க பாத்தீங்களாமா? நான் பாக்கல. அப்ப வாய் மூடிட்டு சும்மா இருங்க. இவன் தான் அப்ப சொல்லிட்டு. வாய் மூடிட்டு சும்மா இருங்க. நான் உங்கள்ட்ட கேட்கல. சரிம்மா. நீங்க சொல்லுங்க. சரண்ராஜ் வந்து அவங்க ஊருக்காரன், பிரிவு அவங்க ஊருக்காரன். பிரிவு போய் என்னென்ன அனுபவிச்சானா மொத்தத்தையும் வந்து சரண்ராஜ் சொல்லிட்டான். சரண்ராஜ் வந்து அவன் என் ஃப்ரெண்டு, அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான். நீ எல்லாம் ஒரு புருஷனா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? போன்ல கேக்குறாரு மேம் என்ன 2 புள்ளை எனக்கு பெத்து எடுத்தேன்னு கேக்குறாரு. நேர்ல பார்த்தாரா, ஊருக்காரன் பார்த்தானா, வீட்டுல வந்து சொன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு அம்மாவும் தங்கச்சி. இது வந்து நம்ம வந்து அவங்க ஊருக்கார சொல்றாங்கன்னா அப்போ வந்து நாம நம்பி இல்ல. ஆனா இவ்வளவு நாள் 7 வருஷம் குடும்பம் பண்ணாங்கல்ல, நம்மளுக்கு நம்பி இருக்குல்ல மேடம். ஒரு பொண்டாட்டி புருஷன் துரோகம் பண்ணாது, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி துரோகம் பண்ணாது. நம்மளுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். அதுதான் மேடம் எனக்கு வரும்.
ஆனா பேசுற விதத்தை பார்த்தா இவங்க பேசுற விதத்தை பார்த்தா நான் கண்டுபிடிக்கல மேடம். நாத்தனார் போர் விடவே விடாதா? இது வரைக்கும் நான் எதான் சொல்லிடுறேன், அவ கேட்டு என்ன பாருங்க. தப்பு பண்றா மா, சொல்லு. நீ தப்பு பண்ணாலே பரவாயில்ல, மாமியார் தப்பு பண்ணாலே பரவாயில்ல, அவ என்ன தப்பு அட்ஜஸ்ட் பண்ணி பண்றா? அதை குடும்பம் மட்டும் பண்ணு. சொல்லுங்க. மாமியார் கொஞ்ச நாள் இறந்துருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குடும்பம் இப்ப பண்ணு. போக மாட்டாங்க. இல்ல இல்ல நீங்க பேசாம இருங்க, அவன் இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பான். இல்ல மேடம், ஆமா, ஆமா. இல்ல நான் வந்து நீங்க இருக்கீங்களே பயங்கரமான ஆளு. இல்ல மேடம், பயங்கரமா இல்லம்மா. நான் வந்து நான் பொண்ணு ஏன்னா கேட்பேன்மா. இப்போ வந்து நாத்தனார் குடும்பம் சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன் இரு, உங்களுக்கு. நான் உன் இது பேர் வரைக்கும் என்னம்மா? என் பேர் மேனகா மேடம். மேனகா. இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா? நான் தப்பு பண்ண சொல்லவே இல்லையே, தப்பு பண்ண அப்புறம் சொல்லல. இதுக்கு உடனே இங்க வந்து உட்கார்றீங்கல்ல, உடனே அந்த பொண்ணை மேடம், அவமானப்படுத்துறதுக்கு. அண்ணனுக்கு யாருமே இல்ல, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா சந்தேக புத்தி மட்டும் இருக்கு. அது எதனால ஃப்ரெண்டிங் பண்ணலையம்மா. ஃப்ரெண்டால ஊர் ஆளுன்னா அவன் சொல்றான். ஊர் ஆளுங்க ஊர் இவங்க ஆளு கெட்டு யாரு போயிட்டாங்க. இது? எந்த எவன் அவன் அவன்? வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனே அவன் சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரனே தான் மேடம். அதான் வேற யாரும் சொல்றதில்ல. உங்க மருமக தப்பான பொண்ணு நினைக்கிறீங்க? நான் நினைக்கலம்மா. நீங்க அவங்க நம்புறீங்களா இல்லையா? அவங்க ஊர் ஆளு. அவன் சொன்னா, இவன் சொன்னா, மாங்காய் மடையன்னு சொன்னா, தேங்காய் மடையன்னு சொன்னான்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க நம்புறீங்களா? அது அவ வச்சுன்னு வாழ்க்கை நீங்க நம்புற- அவளாச்சு நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நாளைக்கு சாகருவா. நீங்க நம்புறீங்களா? நாங்க நம்ம தான் நான் வாழ்க்கை செஞ்சேன். நீங்க நம்புறீங்களா? அனாவசியமான கேள்வி கேட்பேன். நீங்க நம்புறீங்களா உங்க மருமக தப்பான பொண்ணுன்னு? நான் தப்பான பொண்ணு நான் நம்பலமா. நம்பல. நான் நம்பல. அவங்க நல்லா வாழட்டும், நீங்க வெளியே போயிருங்க. இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை தீர்த்துங்க. சொல்லு இப்போ என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சோம். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இது மேலே எனக்கு வேணாம். வேணான்னு சொன்னாலும் விட்டெல்லாம் போகிற மாதிரியெல்லாம் கிடையாது. விட்டெல்லாம் போக மாட்டேன். நான் ஏன் தப்பு செய்யாது, நான் ஏன் போகிறேன் உன்னை விட்டு சொல்லு. நான் எதுக்கு போனோம் அப்படியெல்லாம் அப்படின்ற இதே இல்லை எனக்கு. தப்பு பண்ணிடுறது ஒரு பொண்ணு, அதுதான் கில்ட்டி. கொஞ்சம் கில்ட் இருந்தா இந்த மாதிரி பேச முடியாது. அவ என்ன கான்ஃபிடென்ட்டா பேசுறா பாருங்க. 7 வருஷமா அப்படிதான் இருக்காரு அவரு. 7 வருஷமா இப்படிதான் மேம் இருக்காரு. சொல்லுவாங்க, சொல்ற பேச்சு நிறைய கேட்பாரு. அப்பவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வேன். அடி எவ்வளோ அடி மேம். என் பிள்ளைய வயிற்றுல வச்சுன்னு உள்ளேருந்து வெளியே தரன்னு இழுத்துன்னு வந்து விட்டு இருக்காரு என்ன. பட் அவர் சொன்னாரு நீ தான் அவர் அடிப்பியா? கோடும் நான் அடிப்பேனா? நீ கை வச்சு தேங்க, நீ எது பண்றது? நான் அடிச்சிருக்கேனா? நீ எதுதான் ஒத்துக்கிறா? எதையுமே இல்லைன்றான். எது செஞ்சாலும் மறைக்கிற. என் பிள்ளைய வயிற்றுல வச்சுன்னு இருக்கேன் மேம். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன்டா அந்த பொண்ணை வயிற்று மேலே எட்டி வச்சு அப்படி தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே விட்டாரு. ஆனால் நான் உப்பு தண்ணி எடுத்து குடிச்சிருக்கேன். எதிர்க்க மாமியாரும் இருக்காங்க. எதுக்கு உப்பு தண்ணி? தண்ணியே உள்ள எழவே முடியல. இந்த அடி வயிறு வலி எடுத்துக்கிச்சு. அப்போ எத்தனை மாதம்? 5 மாதம். 5 மாதமா? 7 மாதம். 7 மாதம் என் பிள்ளை வயிற்றுல துலகாத்தப்பன் சாமி கோயில் திருவிழா நடக்குது. அன்னைக்கு குடிச்சு போட்டு வந்து உள்ளேருந்து வெளியே இழுத்துன்னு வந்து விட்டார் மேம். வயிற்று மேலே எட்டி வச்சு அடிக்கும் போதெல்லாம் இவ்வளோ முடி எடுப்பார் எங்கள் முடியிலேருந்து. ஒரு நிமிஷமும் நான் செத்து பழகிறேன். அப்போ கூட நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். இது வரைக்கும் வீட்டுக்கு கூட நான் அடிப்பீங்களா அவங்கள? ஃபர்ஸ்ட்ல குடி சொல்ல அடிச்சேன் மேடம். வல்லாத கை வைக்க. தலைமுடியெல்லாம் எடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட்ல குடி சொல்ல அடிச்சேன். கொஞ்சம் எடுத்து காமி அவர் தலைய. அவர் தலைமுடியை கொஞ்சம் எடுத்து காமி, எப்படி எடுப்பாருன்னு பாப்போம். அவ்வளோ கேவலமா போயிட்டா பொண்டாட்டி. கேவலமா போறது மேடம். எனக்கு சந்தேகம் வச்சு நான் கூட நான் இது பண்ண முடியும். எனக்கு டவுட். அவங்க வீட்டுல போயிருமா? என்ன வேணா சொல்லட்டும், தைரியமா போயிரு. சரி மேம், அவர் விடுறேனாக்கா என் 2 பிள்ளைக்கு தீர்வை காணுங்க. என் 2 பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செட்டில் ஆகணும். அவ்வளோதான். கேஸ் கொடுக்குறியாம்மா? கேஸ் கொடுத்தும் ஒன்றும் ஆகலை மேம். அங்கே கேஸ் கொடுத்தும் ஒன்றும் ஆகலைன்னு தான் இப்படி நான் அமைதியாக இருந்துட்டேன். ஏன் என்னாச்சு? அவங்க என்ன அன்னைக்கு சொன்னாங்க, எட்டுனது வீடு எட்டுனது நிப்பாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இதே பிரச்சனை. எட்டுனது நிப்பாட்டினதுக்கு இல்லை அவன்லாம் வரமாட்டான், அவன்லாம் செய்ய மாட்டான், உங்கள் ஊருக்காரு எப்படி வருவான், எப்படி செய்வான், இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் இருக்காங்க. அப்போ எட்டுனது நிப்பாட்டினா மட்டும் ஏன் நிப்பாட்ட மாட்டேன்ற நீ? அது இல்லை, நீ இவர் மேலே கேஸ் கொடுத்தியா? அவர் மேலே கேஸ் தான். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, சரிம்மா இதுக்கு மேலே சந்தேகமெல்லாம் படமாட்டான், நீ நல்லபடியாக போயிட்டு போலைங்கம்மான்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அவரும் ஒத்துக்கினார், இதுக்கு மேலே நான் சந்தேகமெல்லாம் படமாட்டேன், நல்லபடியாக வச்சுன்னு இருக்கான்னு சொல்லி ஒத்துக்கினார். போட்டாக்கிட்ட எல்லாம் தான் ஆச்சாச்சு. அப்புறம் என்ன நான் கேட்குறது உங்களை? என்னதான் உங்கள்கிட்ட முடிவு வந்து இவரோட குப்பை கொட்ட முடியுமா? 7 வருஷமா கொட்டின்னு இருக்கேன் மேம். என்ன பண்ணிட்டான்? 16 வயசுல கல்யாணம் ஆச்சு. டிமாண்ட் உங்களுக்கு இவ்வளோ குறை சொல்லிட்டு அந்த பொண்ணை பக்கத்துல வந்து உட்கார்றா. எனக்கு பிடிக்கல மேடம். நான் மூஞ்ச பார்த்தே சலிக்குது எனக்கு. பாவம் அது.
அதுவும் பாவம்மா, ஒன்றுமே தெரியாத நடிக்கும் அது. கோவமே வராதம்மா அவனுக்கு அவர் மேல? அவர் இப்போ அது மாதிரி தான் பேசுறாரு மேம். அப்பா அமைதியாயிடுவார். ஆடாப்பாவீங்களா? மெட்ராஸ் ஃபுல்லாக நாரி போச்சு ஓட்டம். இது மேலே வச்சு தம்பி, மேடம், மெட்ராஸ் நான் ஒரே வார்த்தை நாடுறது சொல்றேன், கூவத்தினால. நான் ஒரே வார்த்தை ஹலோ, சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வாழ்க்கையே வேணாம் தேவை மேடம், இந்த வாழ்க்கையே தேவையில்ல. அவ்வளோதான் ஒரே முடியும், எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை. எனக்கு கல்யாணமாக பண்ண விட சரி, எனக்கு வேணாம், இந்த மூஞ்சி முடி தேவையில்லை எனக்கு, அவ்வளோதான். ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். கல்யாணம் பண்ணால் கல்யாணம் செத்து கடவுள் சாகிறேன், என்னை விட்டு என்கிட்ட வராத நீ. உனக்கு ரொம்ப பிடிக்குமா புருஷனை? அடிப்பா, மூஞ்சிலே கூட முடியாது நீ, அவ்வளோதான் விட்டுரு. அப்ப எப்படி சரி பண்ணுவேன் இப்போ? நான் என் உயிரை வேணா மாற்றின தவிர உன் மூஞ்சில் கூட முடிய மாட்டேது மேலே. என்ன மேடம் பண்ணா பாவம், ஒன்றும் தெரியாது பிள்ளைக்கு இது மாதிரி பண்ணுறாட. என்னைக்கெல்லாம் இது மாதிரி பண்ணுறியா? மனுஷுக்கு தான் உனக்கு சொல்லு. நான் ஃபோன் பண்ணி செஞ்சிருந்தாலே பயப்படணும்ன்ற நான் தான். இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்து மண்டையில ஏதோ போட்டிருக்காங்க, அதுதான் பிரச்சனை. உயிரே வச்சிருந்தேன் மேடம், உயிரே வச்சிருந்தேன். எனக்கெல்லாம் துரோகம் பண்ணுறேன் நீ. நல்லா இருக்கியா? நான் துரோகம் நல்லா பண்ணா நல்லா இருக்க இருக்கியா? மாட்டேன். நான் துரோகம் பண்ணாதனால தான் நல்லா இருக்கும். யாரோ அந்த பையனுக்கு தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் அவன் நம்பிட்டான். கட்டணம் முடிச்சு என்ன துரோகிச்சு அப்படியே என்ன பொழுப்பு? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படியெல்லாம்? எல்லாம் அவங்க ஊருக்கார பார்த்து தான். அவனே எனக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்க வீட்டுக்கு வந்த பார்த்தியா? ஏன்னா உன் முன்னாடி மாமியார், யாருப்பா அவன்? உன் முன்னாடி மாமியார் வந்து ஏன்னா என்கிட்ட ஆள்றாங்கன்னா அவங்க ஊருக்காரனே ஃபோன் பண்ணி சொல்கிறான் எனக்கு. யார் அந்த பிரபுவா? பிரபு அவனே சொல்கிறான் ஃபோன் பண்ணி எனக்கு. ஹலோ மிஸ்டர் பிரபுங்களா? சொல்லுங்க, யாருங்க வேணும்? நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்க மேடம். பவித்ராவை தெரியுமா உங்களுக்கு? எப்படி மேடம்? பவித்ராவை தெரியுங்களா? எங்க ஊர் தான் மேடம். உங்க ஊரு ஓகே, சரி மேடம். ஆனா உங்களை வச்சு அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கே, தெரியுமா? அது எனக்கு தெரிஞ்ச விட எங்க மாமாவை போய் கேட்டேன் மேடம். நான் அவரும் எங்க மாமா தான் ஆகணும். அவங்க யாரு மாமா? வேலுவா? வேலு கிடையாது, ஆ, அது இன்னொருத்தர் 2 பேர் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். சரி. எதுக்கு மாமா அந்த மாதிரி தேவையில்லாம என்ன சொல்லுக்கிறீங்க? நானே இப்போதான் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. உன்னை வச்சுதாடா சொல்றாங்க. கேட்குறேன், என்ன கேட்டுக்கலாமே, எதுக்கு நீங்க எல்லாம் கேட்டு சொல்ல தெரியும்? ம், இவங்க தான் மேம் வந்து சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இருங்க. நீங்க வேலுட்ட பேசுனீங்களா இந்த பொண்ணோட புருஷன்ட்ட? பேசிருக்கேன் மேடம். அவங்ககிட்ட யார் பேசிருக்கேன். பேசுறது? என்ன பேசிருக்கீங்க? யார் பேசுறது? புரியல. பேசுறது யாரு? என்ன பேசிருக்கீங்க? சாம்ராஜ் பேசுறாரு. என்ன மேடம் கேக்குறீங்க? ஆ? ஹலோ, சாம்ராஜனா கிடையாது. பிரபு, சொல்லுங்க மேடம். நீங்க வேலுட்ட பேசிருக்கீங்களா? பேசிக்கலாம். என்ன எப்படி கேட்கலே தெரியல மேடம். நான் நல்லா தான் பேசியிருக்கேன் அவங்ககிட்ட. அவர் சொல்றாரு நீங்க தான் வந்து சொன்னீங்களா அந்த பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு. சான்ஸே கிடையாது மேடம், அந்த மாதிரிலாம் எதுவுமே. கேளுங்க மேடம். சாம்ராஜ் பேசுறது மேடம், பேரு சாம்ராஜ். பிரபண்ணா. சாம்ராஜ். வேலை நான் ப்ரோ பேசுறேன்டா. ஏய் நீ என்கிட்ட வந்து அழுல்றா, நீ அழுல. நீ உன் மாமியார் முன்னாடி வந்து என் வீட்டை அழுறாங்க என்கிட்ட சொல்லனே. நான் சொல்ற வரையும் ஒரு நிமிஷம் கேளு. என்ன தேவையில்லாம் நீ தான் பிரச்சனை பண்ணுகிற. நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளு. என்ன நீ எனக்கு ஊர்ல நான் ரொம்ப ஃபோன் பண்ணிருந்தியா பேசணுமா? அந்த மாதிரி ஆனாலும் அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறான் செஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு நான் உன்னை கேட்டேன். ஏன்டா அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி உன் மாமியாரும் ஒய்ஃப் வந்து என்கிட்ட வந்து கேட்கறான்னு சொல்லி சொன்னா நீ எதுக்கு தேவையில்லாம என் காலை பிடிச்சி அல்லாம் நீ சொல்லி என் காலை பிடிச்சி வந்து அல்லும். யாரு நீ சொல்ல என்கிட்ட சொல்லியா நீ? அந்த மாதிரிலாம் கூட சொல்லவே கிடையாது. எங்க வீட்டான வந்து கேட்டுக்கிறாங்க. ஓனர் இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறாரு. என்னப்பா நீ ஃபோன் பண்ணி கேளு, எல்லாம் நம்பர் கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க. கேளு மேடம். நீ இப்போ நீ பேசுமா. ஹலோ ஹலோ. உங்ககிட்ட நான் காலை பிடிச்சி நான் அழுந்தனா? அம்மா நீ எதுக்கு என் காலை பிடிச்சிட்டு அழ போறீங்க? என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தான் சொன்னீங்களாமே நான் உங்ககிட்ட தப்பா இரு ஒரு நிமிஷம் பேசுறேன்ல. உங்ககிட்ட தப்பா பழகுறேன். இரு நான் பேசுறேன் ஃபர்ஸ்ட். இருங்க கொஞ்ச நேரம். நான் தப்பா பழகுறேன் உங்ககிட்ட தப்பா இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லி அழுந்தீங்களாமே வீட்டான்னு போயிட்டு. அவன் வீடு எங்க வீடு எனக்கு தெரியாது தெரியுமா? இது வரைக்கும் எங்க வீடுன்னே எனக்கு தெரியாது. ஏதோ 12 மணி நைட்டுக்கு வண்டி இருந்துச்சு. அவங்க வண்டி அன்னைக்கு வந்தாராம். அன்னைக்கு நீ என் வீட்டில் இருந்தியா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்படி அவ்வளவு நம்பிக்கை சொல்றோம். பார்த்து வந்து நேர்ல வந்து பார்க்க வேண்டியதானே? அதுதான் கேட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்பிக்கை வந்து பார்க்க வேண்டியதானே? 2 பேர் சேர்ந்து அடிச்சிட்டீங்க தானே, என்ன பண்றதுன்னு என்ன திருப்பி கேட்கறாரு அவரு. தேவையில்லாத பிரச்சனை. நல்லா இருக்கிற குடும்பத்தை பத்தி எவ்வளவு பிரச்சனை நடத்துறீங்க நீங்க? என்னைக்கு நீ என்ன பார்த்த வந்து என்ன பார்க்க வேண்டியது? அன்னைக்கு நல்லதானே பேசி அப்ப திடீர்னு இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறேன். நீ பண்ணத்தானே சொல்றேன். நீ போய் சரண்டா சொல்லி சரணே. நான் சொல்றது வரையும் கேளுடா, சொல்றது வரையும் கேளு.
நீ போய் சரண்ராஜ் என்கிட்ட சொன்னான், என் வீட்டில் வந்து சொல்லிட்டு போகிறான் சரண்ராஜ். சரண்ராஜ் நீ சரண்ராஜ் கேளு. ஏய் நீ நடந்துட்டா சொல்கிறாங்க, அவன் நடக்காத எப்படி சொல்லுவான்? நீங்க சொன்னீங்க பிரபு உங்கள்கிட்ட பேசினாருன்னு. சரண்ராஜ் இவனும் தான் 2 பேரும் கொண்டு. இப்போ வந்து பேசினான்னு சொன்னேன். யாரு? சரண்ராஜ் வந்து வீட்டில் சொல்லிட்டு போகிறான், இவன் போய் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு. பாருங்க மேம், சரண்ராஜ் போய் இதுதான் சொன்ன. சரி பிரபு இவங்க உங்க வீட்ல பார்த்தேன்னு சொன்னீங்களே. அதான் மேடம் நான் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன் நான். அப்ப கேளுங்க. ஹலோ ஹலோ, நீ பார்க்கல, உன்னை பார்க்கல, வீட்டில் பார்க்கலடா உன்னை 2 பேரும் பேசுங்க. எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் மாதிரி ஒரு பொண்ணு மேல போய் சொன்னேன்னா யாரு டே? நீ இப்ப நடந்து தானே சொல்றேன், நான் நடக்காமனு சொல்றேன். நீ மட்டும் பேசுறா வேலை. டேய் நீ ஆம்பளை இருந்தா நேர்ல இருந்தா எனக்கு இருக்கும்போது உன் மாமனை கூட்டி வச்சு கேட்டுக்கணும். இந்த மாதிரி அதான் எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்களா? அப்புறம் நாங்களே கேட்கறேன். அப்புறம் எல்லாமே சொல்லி வச்சிருக்கீங்களா மொத்தமே? நீ பார்த்தேன்னு சொல்ற பாரு. உன் ஊடு எங்க ஊடு எனக்கு தெரியாதுன்னா அப்ப அவங்கள்ட்ட எப்படி சொன்ன? எனக்கு தெரியாது சிவா. அவங்கள்ட்ட எப்படி சொன்ன? மிஸ்டர் பிரபு, thank you very much. சரி மேடம். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு நோய். அந்த நோயை தூக்கி போடுங்க, இல்லைன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த பாருங்க அம்மா, அவருக்கு வந்து அவர் மாற்றி பேசுகிறாரு. முதல்ல வந்து பிரபு வந்து சொன்னார், இப்போ வந்து சரண்ராஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னு சொன்னார், அவருக்கு உங்கள் வீடே தெரியாது சொல்கிறாரு. அவர் எல்லாம் கற்பனை பண்ணி ஒன்னொன்னா ஜோடிச்சுட்டு இதுதான் அம்மா. அவர் மனசுல ஒரு சந்தேக நோய் இருக்கு. இதுங்க அவங்க அம்மாவும் அக்காவும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷன். உனக்கு அவரோட வாழணும்னு இஷ்டம் இருக்கா இன்னமும்? வாழணும். நானும் 2 பிள்ளை வச்சுருக்கேன் மேம். நான் எப்படி மேம் தனியாக நிற்கிட்டேன்? எங்கன்னா போயிரு. இவர் ஒரு நிம்மதியா வச்சுப்பாரா? செத்தாலே அங்கேயே செத்தாரு மேம். பையன் எங்க இருக்கான்? உங்ககிட்ட இருக்கும். கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? என் பிள்ளைய பார்த்தா கரெக்டாக 5 மாதம் ஆகும். 5 மாசம் ஆச்சா? 5 மாதம் ஆகும். பிள்ளைய பார்த்து 5 மாதம். நீ இந்த பக்கம் உட்காருங்க. இன்னொரு பொண்டாட்டி ரெடி பண்ணிட்டீங்களா வேலு? நான் ரெடி பண்ணல மேடம். எப்போ அவரே தான் சொல்லியிருக்காங்க மேம். எப்போ புது மாப்பிள்ளை? நான் புது மாப்பிள்ளை சொல்ல மேடம். நான் புது மாப்பிள்ளை சொல்ல. நான் அம்மா பாரு அம்மா பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அம்மாட்ட போ ராஜா, அம்மாட்ட போ. குழந்தைங்க மண்டையில விஷத்தை ஊட்டுறது. உங்களுக்கு பரவாயில்லையா? பையன் வேண்டாமா? சரி நீங்க கிளம்புங்க. ஒட்ட கூட்டின்னு போகிறேன் கம்டு. ஞானாது கம்டு பிறந்தா பிள்ளை இங்கே என் கடை தான் வாழ்ந்தது. உங்களுக்கு தெரியாதா அவனுக்கு? அப்பா கிட்ட நல்லா ஒட்டிப்பாங்க. அப்பா வந்திருக்காரா? சரி, இது பாரும்மா, குழந்தையோட கஸ்டடி வேணும்னா ப்ரொசீஜர் படி பண்ணலாம். நீ இப்போ 5 மாசமா பார்க்கலைங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். நம்ம என்ன லீகல் ப்ரொசீஜரோ அட்வொகேட்டை பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பாப்பா தம்பியை கூட்டிட்டு கிளம்பு. ஒரு பொண்ணு மேல அவ்வளோ சாதாரணமா ஒரு பழியை போட்டுட்டு இருந்தா. 10 பேர் கூட போயிட்டு வந்திருக்கேன். என்ன பேச்சு இது? ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாரும் என்ன ஆமாண்டா அப்படிதான்டா என்னடா பண்ண போறேன்னு கேட்பாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பூச்சாண்டி காமிக்கிறதெல்லாம் வந்து பயந்துக்கிறது வரைக்கும் தான். சரி அப்படியே வச்சுக்கோ, இப்போ என்ன ஆகும்? எனக்கு உன் சர்டிஃபிகேட் வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சுது இந்த பூச்சாண்டி காமிக்கிறது. கஷ்டமா இருக்கு எனக்கு. எனிவே அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது பண்ணி கொடுப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.